ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ, அந்த ஐயோட ஸ்ட்ரக்சர், ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஐ என்ன பண்ணுறாங்க, ஐயில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஐயோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். The parts of the eye that are visible externally comprise of the external structure of the eye. இந்த ஐயோட எந்தெந்த பார்ட்டெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலி விசிபிள், வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கக்கூடியதாக விசிபிளாக இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து தான் அந்த ஐயோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐயில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் உள்ள பார்ட் ஸ்கிலீரா அப்படின்னு சொல்கிறோம். விழி வெளிப்படலம் அப்படின்னு நம்ம தமிழில் அதை சொல்கிறோம். இட் இஸ் எ டஃப் அண்ட் திக் ஒயிட் ஷீட் that protects the inner parts of the eye. We know it as the white of the eye. விழி வெளிப்படலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு டஃப் அண்டு திக் ஒயிட் ஷீட், ஒரு டஃப்பாக இருக்கக்கூடிய, ஒரு கடினமாக இருக்கக்கூடிய, ஒரு திக் தடிமனான ஒரு ஒயிட் ஷீட், ஒரு வெள்ளை நிற ஒரு உரை, வெண்மை நிறத்தில் உள்ள ஒரு உரை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ, கண்ணோட இன்னர் பார்ட்ஸ், உள்பகுதிகளை அது ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. வி நோ இட் அஸ் த ஒயிட் ஆஃப் த ஐ. அது நம்ம கண்ணோட ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட டயக்ராம் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிலீரா அப்படிங்கிற பார்ட். தென் அடுத்த பார்ட் கன்ஜக்டிவா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆன் thin transparent membrane that is spread across the sclera. It keeps the eyes moist and clear by secreting small amount of mucus and tears. கன்ஜக்டிவா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இட் இஸ் எ thin transparent membrane, ரொம்ப மெல்லிசான ஒளி ஊடுருவக்கூடிய, டிரான்ஸ்பரண்ட்னா ஊடுருவக்கூடிய ஒரு மெம்பரைன், ஒரு சவ்வு போன்ற பகுதி. தட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஸ்கிலீரா, ஸ்கிலீராவுக்கு விழி வெளிப்படலத்துக்கு வெளிப்பக்கமாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் கீப்ஸ் த ஐஸ் மாய்ஸ்ட் அண்டு கிளியர் பை செக்ரீட்டிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீக்கஸ் அண்டு டிஎஸ். மீக்கஸ் அந்த கோழை பொருளையும் டிஎஸ் கண்ணீரையும் செக்ரீட் பண்ணி சுரந்து அதன் மூலயமா ஐஸை, நம்மளோட கண்ணை மாய்ஸ்ட் ஈரப்பதமாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கிற வேலையை இந்த கன்ஜக்டிவா அப்படிங்கிற பார்ட் செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கன்ஜக்டிவா அப்படிங்கிற பார்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டயக்ராமில் பார்க்குறோம். தென் அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் கார்னியா, விழி வெண்படலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். கார்னியா, இட் இஸ் த டிரான்ஸ்பேரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரைன் தட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த பீப்புள் அண்டு த ஐரிஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பீப்புள் அண்டு ஐரிஸ் இந்த ரெண்டு பார்ட்டையும் அது கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வெளிப்பக்கமாக அந்த கார்னியாங்கிற விழி வெண்படலம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த மெயின் ரோல் ஆஃப் த கார்னியா இஸ் டு ரிஃப்ராக்ட் த லைட் தட் என்டர்ஸ் த ஐஸ். இந்த கார்னியா அப்படிங்கிற விழி வெண்படலத்தோட முக்கியமான வேலை, ஃபங்க்ஷன் என்ன, அதோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுறது, விலகல் அடைய செய்கிற வேலையை இந்த கார்னியாங்கிற விழி வெண்படலம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கார்னியா அப்படிங்கிற பார்ட்டு எங்கே இருக்குங்கிறத நம்ம டயக்ராம் மூலயமா பார்க்குறோம். தென் அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஐரிஸ், கருவிழி. கண்ணோட கருவிழிக்கு தான் என்ன பேருனா ஐரிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் எ பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் தட் மேக் த கலர்டு போர்ஷன் ஆஃப் த ஐ. அந்த கண்ணோட கலர்டு போர்ஷனை அது உருவாக்கக்கூடிய ஒரு நிறமியாலான பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூ, நிறமியாலான ஒரு திசு லேயர். இந்த திசு லேயர் தான் ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கண்ணோட கலர்டு போர்ஷன் அது மேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பீப்புள் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இட். இதோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த ஐரிஸ் அப்படிங்கிற ஐஸில் உள்ள ஐரிஸோட கருவிழியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பீப்புள்
டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இட். அதாவது அதுக்குள்ளே எவ்வளவு லைட் என்ட்ரு ஆகுதோ ஐஸுக்குள்ளே அதை பேஸ் பண்ணி அது அந்த பீப்புளோட சைஸ் அது கண்ட்ரோல் பண்ணுற வேலையை, இந்த ஐஸுக்குள்ளே என்ட்ராகிற அமௌண்ட் ஆஃப் லைட் அதை பேஸ் பண்ணி அது பீப்புளோட சைஸ் அது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஐரிஸுங்கிற பார்ட்டை நம்ம டயக்ராமில் நம்ம இப்போ கிளியராக பார்க்குறோம். தென் அடுத்த பார்ட், ஐஸில் உள்ள அடுத்த பார்ட் பீப்புள். இட் இஸ் த ஸ்மால் ஓப்பனிங் லொக்கேட்டட் அட் த மிடில் ஆஃப் த ஐரிஸ். இட் அலோவ்ஸ் லைட் டு கம் இன். இந்த ஐரிஸ் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஓப்பனிங், ஒரு சிறிய துளை, இந்த துளைக்கு தான் என்ன பேருனா பீப்புள் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? அதை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பாவை அல்லது கண்மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஐரிஸ் அப்படிங்கிற கருவிழி அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஐரிஸோட மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஓப்பனிங். இட் அலோவ்ஸ் லைட் டு கம் இன். இது கண்ணுக்குள்ற லைட் வர்றதை அது அனுமதிக்குது, அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பீப்புள் அப்படிங்கிற பார்ட், கண்ணோட கருமணி அல்லது கண் பாவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன் ஐ, கண்ணோட உள்பகுதி. இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்க்ளீரா, கன்ஜக்டிவா, கார்னியா, ஐரிஸ், பீப்புள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன் ஐ, நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த கண்ணோட பார்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன் ஐ. த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் பார்ட்ஸ். அந்த கண்ணோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லென்ஸ், இட் இஸ் ஏ டிரான்ஸ்பேரண்ட் biconvex and an adjustable part of an eye made up of protein. இது பார்த்தீங்கன்னா கண்ணில் உள்ள ஒரு டிரான்ஸ்பேரண்ட், ஒளி ஊடுருவக்கூடிய பைகான்வெக்ஸ், அதாவது இருபுறமும் குவிந்த அமைப்புடைய அண்டான் அட்ஜஸ்டபுள், ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய கண்ணோட ஒரு பார்ட், தட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனால் ஆன ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பைகான்வெக்ஸ் அண்டு அட்ஜஸ்டபுள் பார்ட் ஆஃப் ஆன் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The lens with the help of the cornea refracts light which converges on the retina and creates images on it. இந்த லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸில் உள்ள அந்த கார்னியா, விழி வெண்படலம் அப்படின்னு சொல்ல முடியா, அதோட ஹெல்ப்னால அது என்ன பண்ணுது, லைட் ரேஸை ரிஃப்ராக்ட் பண்ணி விலகல் அடைய செய்யுது. ஓகேவா? அது ரெட்டினாவுக்குள்ளே கன்வெர்ஜ் பண்ணுது. அந்த லைட்டை ஒரே இடத்துல ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரை அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே அது லைட் ரேஸை ஒரே இடத்துல குவிய வைக்குது. கன்வெர்ஜஸ்னால் குவிக்குது. அதன் மூலயமா அண்டு கிரியேட்ஸ் இமேஜ் ஆன் இட். அந்த ரெட்டினா அப்படிங்கிற பார்ட்டில் அது இமேஜை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த லென்ஸ் அப்படிங்கிற பார்ட்டோட டயக்ராமை நம்ம இப்போ ஐயில் எங்கே இருக்குது அந்த பார்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லென்ஸ், ஓகேவா? அது கார்னியாவோட சேர்ந்து ஐஸில் என்ட்ராகிற லைட் ரேஸை ரிஃப்ராக்ட் பண்ணி, ஓகேவா, அது ரெட்டினா அப்படிங்கிற பார்ட் வந்து இதான் ரெட்டினாங்கிற பார்ட்டு, விழித்திரைன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே அந்த லைட் ரேஸை கன்வெர்ஜ் பண்ணுது. ஒரே இடத்துல ஒளியை, லைட் ரேஸை, ஒளி கதிர்களை குவிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐஸோட இன்டர்னல் பார்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெட்டினா. இது ஒரு முக்கியமான பார்ட். விழித்திரை, இன் தமிழ் நம்ம என்ன சொல்கிறோம், விழித்திரை அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த லேயர் ப்ரெசன்ட் அட் த பேக் ஆஃப் த ஐ வேர் ஆல் த இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. இது பார்த்திங்கன்னா கண்ணோட பேக் சைடு இருக்கக்கூடிய ஒரு லேயர், கண்ணுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேர் ஆல் த இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு, எல்லா இமேஜும், எல்லா பிம்பமும் இந்த ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரை பார்ட்டில் தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The retina functions by converting the light rays into impulses and sending the signals to the brain through the optic nerve. இந்த ரெட்டினாவோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து ரீச் ஆகிற அந்த லைட் ரேஸை அது
ஓகேவா, இம்பல்சஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, தூண்டல்களாக, அதாவது மின் தூண்டல்களாக அந்த லைட் ரேஸை கன்வெர்ட் பண்ணி சிக்னல்ஸாக அது பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது. எதன் மூலயமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்டிக் நெர்வ். ஓகேவா, கண் பாவை நரம்பு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஆப்டிக் நெர்வ், பார்வை நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த லைட் ரேஸை அது இம்பல்சஸாக கன்வெர்ட் பண்ணி சிக்னல்ஸாக அது பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது த்ரூ த ஆப்டிக் நெர்வ். ஆப்டிக் நெர்வ் மூலயமா அந்த இம்பல்சஸை சிக்னல்ஸாக பிரெயினுக்கு இந்த ரெட்டினாங்கிற பார்ட்டு லைட் ரேஸை அது இம்பல்சஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸை ஆப்டிக் நெர்வ் மூலயமா பிரெயினுக்கு அது சென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்டிக் நெர்வ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்வை நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ் பிஹைண்ட் த ரெட்டினா. இந்த ஆப்டிக் நெர்வ் பார்வை நரம்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ், கண்ணோட முடிவு பக்கத்தில் பின்பக்கத்தில் அது இருக்குது. பிஹைண்ட் த ரெட்டினா, இந்த விழித்திரை அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்தோம்னா ரெட்டினா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அந்த ஆப்டிக் நெர்வ், பார்வை நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். த ஆப்டிக் நெர்வ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரியிங் ஆல் த நெர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் த ரெட்டினா டு த ஹியூமன் பிரெயின். இந்த ஆப்டிக் நெர்வோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல் நெர்வ் இம்பல்சஸ், இந்த நரம்புணர்வு தூண்டல்கள் எல்லாத்தையும் ரெட்டினாவிலேருந்து நெர்வ் இம்பல்சஸை ஹியூமன் பிரெயினுக்கு கொண்டு போகிற வேலையை இந்த ஆப்டிக் நெர்வ் செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்டிக் நெர்வோட டயக்ராமை நம்ம இப்போ பார்க்குறோம். ஆப்டிக் நெர்வ், இதுதான் ஆப்டிக் நெர்வ். இந்த ஆப்டிக் நெர்வோட வேலை இந்த ரெட்டினா லைட் ரேஸை நெர்வ் இம்பல்சஸாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த சிக்னல்ஸை பிரெயினுக்கு கொண்டு போகிற வேலையை இந்த ஆப்டிக் நெர்வ் பண்ணுது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிஹைண்ட் த ரெட்டினா, ரெட்டினாவுக்கு பின்பக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த ஐயில் உள்ள முக்கியமான இன்டர்னல் பார்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏக்வியஸ் ஹியூமர், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏக்வியஸ் ஹியூமர், இட் இஸ் எ வாட்டரி ஃப்ளூயிட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏரியா பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த கார்னியா. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்க சொல்கிறாங்க. வாட்டரி ஃப்ளூயிடு, ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு பார்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த கார்னியா, லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் பிட்வீனில் உள்ள ஒரு வாட்டரி ஃப்ளூயிடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஏக்வியஸ் ஹியூமர். இந்த பார்ட்டை தான் நம்ம ஏக்வியஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் த ஐரிஸ் அண்டு கார்னியா, இந்த கார்னியா அப்படிங்கிற பார்ட்டுக்கும் ஐரிஸ் பார்ட்டுக்கும் பிட்வீனில் வந்து வாட்டர் ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர் தான் என்ன பார்த்திங்கன்னா ஏக்வியஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணோட முன்பகுதியில் உள்ள திரவம் முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நரிஷ்மெண்ட் ஆஃப் போத் த லென்ஸ் அண்ட் த கார்னியா. இந்த ஏக்வியஸ் ஹியூமரோட முக்கியமான ரெஸ்பான்சிபிள் அது எதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் அது நரிஷ்மெண்ட், ஊட்டப்பொருள் அது அதிக அளவில் கொடுக்குது. இந்த ஏக்வியஸ் ஹியூமர் அப்படிங்கிற பார்ட் என்ன பண்ணுது, லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் தேவையான அந்த நரிஷ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்ரியஸ் ஹியூமர், பின் கண்ணறை திரவம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். விட்ரியஸ் ஹியூமரை பற்றி அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் எ செமி சாலிட் டிரான்ஸ்பேரண்ட் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தட் கவர்ஸ் த இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த ஐஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு செமி சாலிட், அரை திண்ம நிலையில் உள்ள ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஜெல்லி லைக், ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் கவர்ஸ் த இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த ஐஸோட கண்ணோட உள்பகுதியை அது கவர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த ஷேப் ஆஃப் த ஐ அண்ட் ஆல்சோ காசஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த ரெட்டினா. இது மேலும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயோட ஷேப் அது மெயின்டைன் பண்ணுது, பராமரிக்குது. அண்ட் ஆல்சோ காசஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த ரெட்டினா. இந்த லைட் ரேஸ் ஐஸ் மூலயமா என்ட்ரி ஆகி ஓகேவா அது
ரெட்டினாவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைட் ரேஸ் எல்லாம் அது என்ன பண்ணுது, ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல் அடைய செய்கிற வேலையும் இந்த விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிற பார்ட்டு செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்ணோட பின்னறை திரவம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இதுதான் இந்த விட்ரியஸ் ஹியூமர். செமி ஃப்ளூயிட் அப்படின்னு செமி சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரில் இது இருக்குது. இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த பீப்புளுக்குள்ளே என்ட்ரி ஆகிற லைட் ரேஸ் அது இந்த விட்ரியஸ் ஹியூமர் பார்ட்டை கிராஸ் பண்ணி தான் ரெட்டினாவுக்கு போகும். இந்த விட்ரியஸ் ஹியூமர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரேஸை ரெட்டினா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அது லைட் ரேஸை ரிஃப்ராக்ட் பண்ணுது, ஒளி விலகல் அடைய செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.